வணக்கம் ஆனந்தி. ஒடுக்குத்தூர் அடுத்த சின்ன புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி வெங்கடேசன். இவர் அதே பகுதியில் விவசாயம் செய்து வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலத்தின் அருகாமையிலே வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றார். இந்த நிலையில் இன்று காலை அவர் விவசாய நிலத்தில் நடந்து வரும்போது அவரை யாரோ அடையாளம் தெரியாத நபர் நாட்டு துப்பாக்கியால் சுட்டுவிட்டதாக வேப்பங்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வேப்பங்குப்பம் காவல்துறையினர் மற்றும் ஒடுக்குத்தூர் வனத்துறையினர் அந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் அந்த இடத்தில் மோப்பனாய் சாரா அழைத்து வரப்பட்டு இந்த சம்பவத்தில் யாராவது ஈடுபட்டிருக்கிறார்களா என்று தொடர்ந்து அந்த பகுதியில் ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் அந்த விசாரணையில் பார்த்தோமானால் அந்த பகுதியில் நாட்டு துப்பாக்கியால் யாரும் சுடவில்லை. இந்த விவசாயி அவர் விவசாய நிலத்திலேயே இருக்கக்கூடிய வீட்டில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்தது தெரிய வந்தது. மேலும் இந்த நாட்டு வெடிகுண்டுகளை அந்த விவசாய நிலத்திலேயே பதுக்கி வைத்திருந்ததும் தெரிய வந்திருக்கின்றன. இவர் இந்த நாட்டு வெடிகுண்டுகளை விலங்குகளை வேட்டையாடுவதற்காக இவர் தயாரித்து வந்ததாகவும் அந்த நாட்டு வெடிகுண்டில் ஒரு வெடிகுண்டு வெடித்ததின் காரணமாக அவர் கையில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றன. மேலும் அவரிடமிருந்து அந்த விவசாயிடமிருந்து 18 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்து தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வேறு ஏதேனும் விஷயங்களுக்காக அந்த நாட்டு வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்படுகிறதா என்றும் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த விவசாயியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காயமடைந்த விவசாயியை வேலூர் அடுக்கம்பாளையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். மேலும் அந்த பகுதியில் அவருக்கு சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனந்தி.